அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் கொஷின் நம்பர் 10 பார்க்குறோம். இன்டெக்ரல் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இங்கே நமக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ சைன் டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு காஸ் டி. அப்போது டிஎக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? காஸ் டி இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணுறேன். இன்டெக்ரல் சைன் இன்வர்ஸுக்கு பதிலாக டி, ஸோ டி ஸ்கொயர், டிஎக்ஸுக்கு பதிலாக காஸ் டி இன்ட்டு டிடி. இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எதுன்னு தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஐ லேட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எது வருதுன்னா அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன். காஸ்டின்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ டி ஸ்கொயர் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2t. அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் காஸ் டி. செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் டி. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்டெக்ரல் டி ஸ்கொயர் காஸ் டி இன்ட்டு டிடி வந்து ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு சைன் டியாக மாறும். மைனஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா நீங்கள் ஒவ்வொரு முறை ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் டைம் இல்லைன்றதுனால அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து மைனஸ் இந்த ரெண்டு மல்டிபிள் ஆகும். 2t இன்ட்டு சைன் டி இன்ட்டு டிடி. ஸோ இப்போ டி ஸ்கொயர் இன்ட்டு சைன் டி, இந்த மைனஸ் 2 வெளியே எடுத்தோம்னா -2 இன்ட்டு இன்டெக்ரல் டி சைன் டி டிடி. இதை ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அகைன் நமக்கு இன்டெக்ரலுக்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தனியாக வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் I1 இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இதை மட்டும் தனியாக இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறேன். டி சைன் டி டிடி. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா அதுவும் டி தான். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம் 1. அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டி. இதை இன்டெகிரேட் பண்ணுறோம் மைனஸ் காஸ் டி. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸ் டீயில் இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு பதிலாக வேணா டீன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? எஃப் ஆஃப் டி இன்ட்டு இன்டெகிரல் ஜி ஆஃப் டி வரும். அப்போ டி இன்ட்டு மைனஸ் காஸ் டி. நான் மைனஸ் முன்னாடி எழுதிக்கிறேன். மைனஸ் டி காஸ் டி. அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்புறம் இன்டெகிரல், அப்புறம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு மைனஸ் காஸ் டி ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இதை ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். காஸ் டி இன்ட்டு டிடி. ஸோ இப்போ மைனஸ் டி காஸ் டி ப்ளஸ் காஸ் டி இன்டெகிரேட் பண்ணோம்னா சைன் டி ப்ளஸ் C1. இது I1. ஸோ இந்த I1-ஐ ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். I is equal to t square sin t minus 2 into integral minus dt. I1 வரும். I1 ஓட வேல்யூ இது minus t cos t plus sin t plus C1. t square sin t minus into minus plus ஆகும். plus 2t cos t, again minus into plus minus 2 sin t minus 2 C1. அதை நம்ம plus Cன்னு எடுத்துக்கலாம். இங்கே C is equal to minus 2 C1 எழுதி முடிச்சோம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர்னா இல்லை. கொஷினில் எக்ஸ்ன்ற வேரியபிளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போது டீயோட வேல்யூலாம் எடுத்து வந்து அப்ளை பண்ணலாம். நமக்கு என்னென்ன எடுக்க பாருங்கள். சைன் டீன்னு இருந்ததுன்னா எக்ஸ், ஓகேவா? இல்லை டீன்னு இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். காஸ்டியோட வேல்யூ இருக்கா? இல்லை. ஸோ காஸ்டியோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இங்கேயே வந்து எழுதி வச்சுக்கலாம். இல்லைன்னா இங்கே கூட எழுதிக்கலாம். சரி,
ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர், டி வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸா, அப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அடுத்து சைன் டி அது எக்ஸ் ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸு. இப்போ காஸ்டியை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி அப்படின்னு எழுதலாமா? மைனஸ் சைன் டியோட வேல்யூ எக்ஸு மைனஸ் 2x ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். இந்த எக்ஸ் முன்னாடி எழுதிக்கிறேன். எக்ஸு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் சி. சரிங்களா? சரி, இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா டி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் விட்டுருவோம். அதே போல் இங்கே காஸ்டி வந்து நம்ம சைனுக்கு கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுருவோம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி. சரிங்களா? ஸோ இது 2 மிஸ்டேக் நடக்கும், அது மட்டும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.